ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல நான் கேட்கறது தான். கமெண்ட் பண்ணும்போது அந்த ஹைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட் பத்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட் என்னாச்சுன்னா, ஹீரோட தம்பியை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் வந்துட்டு விஷம் வச்ச மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதை அதுக்கு முன்னாடியே ஹீரோ கிட்ட சொன்ன மாதிரி நமக்கு காட்டியிருந்தாங்க. இப்போ ஹீரோயின் அப்படியே வெளியில நின்றுட்டு இருக்கும் போது அவங்க மெயில் வந்து தான் பேசிட்டு இருக்காங்க. வெளியில நிக்காதீங்க, ரொம்ப பனி பெய்யுது, அது மட்டும் இல்லாமல் சளி பிடிச்சிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த போல பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி மெய்டு கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்லா தான் காட்டுறாங்கப்பா சைனீஸ் ட்ராமாவில். உடனே உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்திலேயே நம்ம ஹீரோட தம்பி அங்கதான் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணை உள்ள போக சொல்லிட்டு என்ன விஷயமா இங்க வந்து அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கும்போது, நீங்க நம்ம டீல் மாதிரி கரெக்டா பண்ணிட்டீங்க, நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க, இப்போ நம்ம டீலுக்கு வருவோமா அப்படின்னு சொல்லி ஒரு வெத்து பத்திரம் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அதுல வந்துட்டு ஹீரோட முத்திரன்னு ஒரு பர்டிகுலர் முத்திரை இருக்கும், அது அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த முத்திரையை வந்துட்டு உங்களை திருடிட்டுலாம் நான் வர சொல்லல, அதுல வந்துட்டு ஒரு சீலை வச்சு எடுத்துடுவாங்க, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம், சரி நீ சொல்றதை நான் செய்யறேன், ஆனா நம்ம போட்ட டீல் படி எனக்காக நீ பண்ணுவல்ல, நீங்க அந்த லெட்டர்ல மட்டும் சீலை மட்டும் வச்சு எடுத்துடுவாங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கிடைக்கும், அதுக்கப்புறம் உங்க லைஃபை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல போயிட்டு வேற ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த முத்திரையை தேடிட்டு இருக்கா. ஹீரோ வழக்கம் போல கழுத்தை பிடிச்ச உடனே நைட் நேரத்துல வந்து என்ன திட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க த்ரீ அப்படின்னு கேக்குறான். இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெளியில இடியும் மின்னலுமா இருக்கு, கொஞ்சம் பயமா இருந்தது, அதனால வந்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே ஓஹோ அது மட்டும் இல்லாம நீங்க வேற காதலியே எழுந்து ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க, அப்படி உங்களுக்கும் துணையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்கா பேச வேற வழியே இல்லாம அந்த நேரத்துல உமா கொடுக்க ஆரம்பிச்சிடறா. அவன் என்ன பண்றானா, இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட காட்டாதன்ட்டு பிடிச்சி கடைச்சி வச்சிடறான். இப்ப அவ அங்கிருந்து பயந்து ஓடுறா. ஆனா இதை எல்லாத்தையுமே நம்ம தம்பிக்கார பையன் ஒளிஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கான். எங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நமக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுறாங்களோ என்னமோ அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குரூப் வருதுன்னு சொன்னல, அந்த குரூப் வந்திருக்காங்க. இதுல என்னன்னா, இளவரசி மேல பழி விழுந்ததா சொன்னாங்கல்ல, அது எப்படியோ பழி இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சு எந்த பக்கமும் விஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தீர்ப்பை சொல்லி இளவரசிங்கிறதெல்லாம் தப்பிக்க வச்சிட்டாங்க. இப்ப இளவரசி தான் அந்த மாநாடுக்கு தலைமை ஏற்கிறாங்க. அது மாநாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு கூட்டம் கூட்டி அந்த கூட்டத்துல அவங்க எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல விஷம் குடிச்ச நம்ம தூதர்களும் ரொம்ப தேங்க்ஸ் இளவரசி அப்படிங்கிற மாதிரி நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா விஷம் வச்சவக்கிட்ட மறுபடியும் நல்லபடியா பேசுறாங்க பாத்தீங்களா. அப்போ இளவரசிக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேல செம்ம காண்டு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த காட்டுல போயிட்டு வேட்டையாடுற விதமா நம்ம ரெண்டு பேரும் சமாதான உடன்படிக்கையை பண்ணிக்கலாம். எங்கள ரொம்ப வேட்டையாடுறதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வேட்டையாடுவாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரு அரிய வகை விலங்கு இருக்கு, அதை போயிட்டு நீங்க வேட்டையாடிட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேத்துக்கும் போட்டி பொறாமையை கிளப்பி விட அவங்க ரெண்டு பேரும் குதிரை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க காட்டுக்குள்ள. அப்ப போகும்போதே சொல்லிட்டு போறான் ஹீரோயினை, நான் வர வரைக்கும் பத்திரமா நீ இங்கேயே இரு அப்படின்னு தான் சொல்லிட்டு போறான். அவளுக்கு என்ன டவுட்னா, என்ன திடீர்னு நம்ம மேல அக்கறையெல்லாம் பேசுறான், நைட்டு தான் பிடிச்சி கடிச்சு வச்சான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. உடனே ஹீரோ காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இளவரசி பயவளை என்ன பண்ணுதுன்னா, ஹீரோயினை பார்த்து நீ செத்தடி அப்படிங்கிற ஒரு சைகையை காட்டுது. என்னடான்னு பார்த்தா அங்கிருந்து ஒரு குதிரை நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டு ஓடி வருது. நம்ம தம்பிகார பயவளையும் கண்டுக்காம போறான். அதுக்கப்புறம் பார்த்தா காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடிட்டு இருக்கா ஹீரோயின். பின்னாடியே இவ ஒரு குதிரையில ஏறி வந்து இளவரசி அம்பு விட்டு ஹீரோயினை கொல்ல பார்த்துட்டு இருக்கா. எங்க தப்பிச்சு ஓடுற, என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலாமா? ஒரு சாதாரணமான அமைச்சரோட பொண்ணு என்ன நீ எதுக்கலாமா? அது மட்டும் இல்லாம என் மேல பழிய போட்டல, உன்னை இங்கேயே கொன்னு போட போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி என்ன கொலை போட்டு நீ தப்பிக்க முடியும்? சேச்சா நான் எங்க கொன்னேன், உன்னை ஒரு குதிரை விரட்டிட்டு வரதை எல்லாமே பார்த்தாங்க. அந்த குதிரை விரட்டிட்டு வந்தப்ப அந்த குதிரை போட்ட உன்னை மிதிச்சு நீ இறந்துட்ட, உன்னோட பாடி கிடைக்கலன்னு சொன்னா நம்ம தானே போறாங்க. நான் இளவரசி, நான் சொன்ன நம்ப மாட்டாங்களா? நீ குதிரையை வச்சு இவ்வளவு பண்றனா, அப்போ இதுக்கு முன்னாடி ஹீரோவோட காதலி செத்ததுல கூட உன்னோட பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்ல, ஓஹோ நீ கரெக்டா கெஸ் பண்ணிட்ட, நம்ம ரெண்டு பேரும் தான் இங்க இருக்கோம் அப்படிங்கறதால நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஆமா நான் அவனை ரொம்ப லவ் பண்ணேன், பயப்புள்ள 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இன்னொருத்தைய போய் மீட் பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம அந்த புள்ள ஏதோ அனாதையம்மா, ஒரு அனாதை எனக்கு எப்படி ஈக்குவலா வர முடியும்? அதனாலதான் நானே குதிரைக்கு வெறி பிடிக்க வச்சேன், நானே அவளை தள்ளி விட்டேன், அவ விழுந்து செத்து போனா, இப்போ நீ ஓடி போய் சாக போற அப்படின்ட்டு கத்தி எடுத்துட்டு கரெக்டா வரும்போது, இதெல்லாம் நல்லா தெளிவா கேட்டுக்கிட்டல, காது ஒண்ணு அது ஒன்னும் செவிடா போலையா அப்படிங்கும்போது கரெக்டா ஹீரோ வந்து கத்தி எடுத்து வச்சுட்டு நிக்கிறான். ஆக மொத்தத்துல ஹீரோயின் பக்கா பிளான் பண்ணிட்டா. ஆக மொத்தத்துல என்னோட லவ்வரை கொண்டது நீதான். இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, அவ போய் சொல்றா, நீ அதை நம்பாத அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ தூரம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னமும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க பத்தியா இளவரசி? ஓஹோ அப்ப அந்த அளவுக்கு தெளிவாயிட்டீங்களா நீங்க ரெண்டு பேருமே? ஓகே இருந்துட்டு போகட்டும், நான் உன்னை லாஸ் பண்ணதாவே நினைச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஒரு இளவரசி ஒரு சப்பையான ஒரு பொண்ணிட்ட தோத்து போறதா அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு சாதாரணமான பொண்ணை கொல்லும் போதே நினைக்கிறேன் நீ இளவரசி பட்டத்துக்கு தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ட்ரெயினான அம்பு விடுறவங்க, முடிஞ்சா தப்பிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்புட போற நேரத்துல ஹீரோ கரெக்டா வந்துட்டு ஒரு குண்டை போட்டு ஹீரோனை இழுத்துட்டு தப்பிச்சு ஓட பாக்குறான். அப்படி ஓடும் பொழுது அங்க இருக்கிற எல்லாமே அம்ப சதக்குன்னு விடுறாங்க. ஒரு அம்பு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேல அட்டாக் பண்ண வருது. அந்த நேரத்துல ஹீரோ பயபுல குறுக்க போந்து அந்த அம்பை அவன் வாங்கிக்கிறான்.
இருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தாங்கி பிடிச்சிட்டு அவங்க போய் இருட்டுற நேரமாகி போயிடுது. அவங்க போயிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆகிறாங்க ஒரு குகைக்குள்ள. இங்க பார்த்தா இளவரசி வந்துட்டு செம்ம காண்டாயிட்டு இருக்கா. இன்னுமாடா அந்த 2 பேர்த்த கொல்லல, எனக்கு காண்டாகுது, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்களா அப்படிங்கிற மாதிரி இவ கத்திட்டு இருக்க நேரம் இவளை யாரோ கொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா யாரு கொன்னாங்க அப்படிங்கிறத காமிக்கல. அங்க பார்த்தா குகைக்குள்ள இருக்கும்போது நீ இன்னும் என்னோட ஒய்ஃபா தான் இருக்க, என்னை விட்டு இப்ப தப்பிச்சு போலான்னு நினைக்கவே நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இன்னும் இவன் திருந்தலாமாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஹீரோயினா தான் யோசிக்கிறா, இந்த நேரத்துல இவனை நம்ம விட்டுட்டு எஸ்கேப் ஆனா இவனும் இப்படியே செத்து போயிடுவான், இருந்தாலும் நம்ம உயிரை காப்பாற்ற தான் இவன் அம்பு வாங்கியிருக்கான், அதனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கிடை என்ன தப்பிச்சு போலான்னு பார்த்துட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சரி அந்த அம்பை புடுங்கு. என்னது அந்த அம்பை புடுங்கு? இல்ல நான் உனக்கு கேட்கட்டா, இந்த நிலைமையில நீ என்ன கேட்க போற? இல்ல இப்படியே உன்னை விட்டுட்டு ஓடிட்டுனா என்ன பண்ணுவேன்? அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட மாட்டேன், அந்த அம்பை புடுங்கும்போது அவளும் அந்த அம்பை புடுங்குறா. ரத்தம்லாம் தெரியுது அவ மேல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே மயக்கம் போட்டு ஒரு மாதிரி இருக்கும்போது அவ உடம்பு ரொம்ப சூடாகுது, ஃபீவர் அதிகமாயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா அந்த நேரத்துலையும் பாடியில செக் பண்ணி பார்க்கறா, ஏதாவது முத்திரை இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஃபீவர் ரொம்ப அதிகமாக அடிக்குதுன்னு தெரிஞ்சோன்னே இந்த நிலைமையில அவனால நம்மளை ஃபாலோ பண்ண முடியாது, நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா இவ ஓட ஆரம்பிச்ச நேரத்திலேயே அவன் மயக்கத்துல கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறான். என்னன்னா ஹீரோயினை வந்து பாதுகாப்பேன், அது மட்டும் இல்லாம அவன் மேல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா சொல்ல ஆரம்பிச்ச நேரம் இவ பின்னங்கால் பொருளிடப்படுற அளவுக்கு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. அப்படி ஓடிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கறா, இப்போ அவன் செத்து போயிட்டான், நான் எங்க ஓடி போனாலும் என்ன பிடிச்சிருவாங்க, என்ன ஒரு விதவையாக்கி அந்த குடும்பத்திலேயே உட்கார வச்சிருவாங்க, ஆக நான் ஃப்ரீ பேர்டா இருக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு இவனை சாக விட்டோம்னா நம்மளை சங்கூதி விடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் இங்கே வரா திரும்பி. அதே நேரம் ஒரு பாம்பு வந்து நம்ம ஹீரோவை போட வர கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு தீப்பந்தத்தை எடுத்து அதை அட்டாக் பண்ணி தூக்கி எறிய இதை திருச்சா பிடிச்சான்னு எழுந்திரிச்சுக்கிறான். எழுந்திரிச்சிட்டு பார்த்தா இவன் ஏதோ தண்ணி எடுக்க போன மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து இங்கே அப்படியே ஹீரோ என்னை விட்டுன்னு போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏன் நான் என்னால தான் உனக்கு பாதுகாப்பு இல்லவே இல்லையே, உன்னால பாதுகாப்பு இல்லை தான், அது எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே இருக்கிற வர விலங்குகளை துரத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கும்போது இந்த ரணகலத்திலையும் உன் வாய் கொழுப்பு குறையில பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை கொஞ்சம் அணைச்சிக்கிறான். அணைச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அவளுக்கும் கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது ஹீரோவை பார்க்கும்போது. அப்படியே பனிக்கல் பெய்ய ஆரம்பிக்குது. இந்த சைனீஸ் ட்ராமால மட்டும்தான் ஒருத்தருக்கு ஃபீவர் வந்தா ஒரு சாரிடேனோ அனாசினோ இல்லை டப்பா டப்பாமா விஷமும் மயக்க மருந்து வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி சேஃப்டி ஏதாவது டப்பா எடுத்துட்டு போக வேண்டியதானே, கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறது தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மாதிரி தெரியுது. அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னே 2 பேரும் ஒன்னா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்காங்க. அப்படியே ஹீரோ எழுந்து பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் அவன் மேலே கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்ஸ் வருது. அவளும் அப்படியே டபக்குன்னு எழுந்து இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்தில் சரி பனி ரொம்ப அதிகமாக பெய்யுது அப்படின்ட்டு ஹீரோவை தாங்கி பிடிச்ச மாதிரியே போயிட்டு இருக்கா. அவன் போக போக அங்கே பனி அதிகமாக இருக்கிறதால அவன் என்ன சொல்கிறானா, இங்கே பாரு என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டுலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப வீக்காக தெரிகிறான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான்னா, உன்கிட்ட உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற மோதிரத்தை உன்னை கழட்டி அவகிட்ட கொடுக்குறான். கொடுக்கும்போது அதில் தான் அந்த முத்திரை இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி காட்டிட்டு, இப்போ சப்போஸ் நம்ம போகும்போது நான் ஏதாவது இறந்துட்டேனா அப்படின்னு இந்த முத்திரையை எடுத்துக்கொண்டு நீ காட்டினீன்னா அவரே புரிஞ்சுப்பாரு. அவன் ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி சொல்கிறான், அவரே உன்னை புரிஞ்சுப்பாரு, உன் மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சப்போஸ் நானே உயிரோட வந்துட்டேன் அந்த மோதிரத்தை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ ஹீரோவை கொண்டு பேரரசர் முன்னாடி கொண்டு நிப்பாட்டிடுறா. ஆனால் அங்கே நடக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, இளவரசியை கொன்ன கோவத்தில் பேரரசர் செம்ம காண்டில் இருக்காரு. கொன்னது யாருன்னு பார்த்தா நம்ம தூதரகர் தான் அப்படின்ட்டு அவரை பிடிச்சி வச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இளவரசி யார் கொன்னா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. அவங்க கொன்னதுக்கு அப்புறம் இளவரசி அவரோட கூடாரத்தில் போட்டிருக்காங்க. 2 பேத்தையும் இப்போ கைது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பொறுப்பு நான் தான், எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க, இளவரசியை யாரு கொன்னா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கலாம், இது நம்ம 2 நாட்டுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பேரரசரும் நான் தங்கையை இழந்த வழியில இருக்கேன், அது வெறுப்பா மாறுறதுக்குள்ளார சீக்கிரம் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வந்துட்டு மருந்து போட்டுட்டு இருக்கா ஹீரோயின். அவன் கொடுத்த மோதிரத்தை மறுபடியும் வாங்கிட்டான். என்னடா அப்படி பொசுக்குன்னு வாங்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்கும்போது உன்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். எதுக்காக? நீ என்னோட காதலியை கொண்டுட்ட அப்படிங்கிற மாதிரி தான் உன் மேலே கோவப்பட்டுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஓஹோ, அப்போ இப்போ என்ன அன்பாக பார்த்துக்க போறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. நீ அதுக்கப்புறம் பண்ண இரிட்டேட்டிங்கான விஷயத்துக்குலாம் உன்னை என்ன வச்சு செய்யணும்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, ஏதோ பாவம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போகிறேன். ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த கண்ணு மோதிரத்து மேலே தான் இருக்குது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் ஹீரோ இருந்துட்டு, நீ கொஞ்சம் என் கூடயே இருக்க முடியுமா? ஏன் ஏன் நான் உன்னை எதுவும் பண்ணிடுவேன்னு உனக்கு பயம் இல்லையா? அது இல்லை, எனக்கு என்னமோ கொஞ்சம் தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இளவரசியை வேற யார் கொண்டதுன்னு தெரியல, உனக்கு எதுவும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் கேட்குறா, என் மேலே அவ்வளோ அக்கறையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா தான் தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நைஸாக கையில் இருக்கிற போது தாட்டையை போடலான்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுற அப்படின்ட்டு டபுக்குன்னு கண்ணு முழிச்சுக்கிறான். இல்லை, எங்கள் அம்மா இருக்கும்போது அவங்க கையை தான் அப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு தூங்குவேன், எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் நம்பிடுறான்.
அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எப்படியோ மோதிரத்தை சுட்டு அதில் இந்த சீலை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக நம்ம ஹீரோட தம்பிகிட்ட கொடுத்த உடனே பரவாயில்ல, அழகு மிக ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது என் அண்ணன் விஷயத்துலையும் இப்படி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன், நீ சொன்ன மாதிரி செய்வ அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இல்லை நீங்கள் புத்திசாலி அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என்னோட பேச்சை நீங்கள் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அடுத்த நாள் வந்துட்டு பேரரசர் கொடுத்த அந்த அவகாசம் முடிகிறது. கரெக்டாக ஹீரோ போயிட்டு அவனோட ரிப்போர்ட்டை கொடுக்குறான். என்னன்னா, பேரரசே தூதரர் வந்துட்டு இளவரசியை கொண்டு இருக்க வாய்ப்பு கிடையாதுங்கும்போது அதுக்கான ஆதாரங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் எப்படி சொல்றேன், இல்ல இளவரசி உடம்புல இருந்த காயங்கள் எல்லாமே அவங்க செத்தத்துக்கு அப்புறம் வந்த காயங்கள் மாதிரி தான் இருக்கு. யாரோ அவங்கள கொன்னு அதுக்கப்புறம் காட்டு வழியை இழுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல கீறல் விழுந்து வெளியில வந்த ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு. தூதர்கள் தான் கொன்னாருன்னா அவரு அட்டாக் பண்ணும்போது அந்த ரத்தம் வந்துட்டு உயிரோட இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு அது வேற மாதிரி வரும். ஆனா இது வந்துட்டு ஆல்ரெடி சாகப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரத்தம் வெளியில வந்திருக்கு. அதனால இதை அவர் பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப கரெக்டாக நம்ம பேரரசோட அம்மா அவங்க வராங்க. நீ சொல்கிறத நானும் நம்புகிறேன், இது 2 நாட்டுக்கும் மத்தியில் நடக்கிற பிரச்சனையில் வேற யாரோ ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதுக்காக தூதரகரையும் மன்னிச்சு விட முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு ரிப்போர்ட் வருது. இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஆப்போசிட் நாட்டோட சேர்ந்து கொஞ்சம் லஞ்சம் வாங்கினதாகவும் அதுக்கப்புறம் நம்ம படைகளை வந்துட்டு கொஞ்சம் திரும்பி வர சொன்னதாகவும் இப்போ வந்தார்கள் தூதரகர், அவங்க 2 பேரும் கூட்டு சதி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம தான் லெட்டர் அனுப்பி இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு சதி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பம்பிக்கார பையப்புல பக்காவா பண்ணிட்டான். பண்ணதுக்கு அப்புறம் பேரரசர் கட்டுப்பாயிட்டு ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஹீரோவை இழுத்துட்டு போனாலும் அவன் திரும்பி ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோயினோட முடியை பிடிச்சி கழுத்தை அப்படியே பிடிச்சி பின்னாடி இழுத்து, நான் அவனை நம்பினத்துக்கு நீ என்னை நல்லா வச்சு செஞ்சிட்டல, இனிமேல் நீ ஃப்ரீயா இருக்கலாம் நீ நினைக்கிறியா? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை, உன்னை நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவையும் அந்த பக்கத்து தூதரகர்காரர் இருக்கார்ல அவரையும் கொண்டு போயிட்டு அடுத்த நாள் வந்துட்டு முகமூடி போட்டு கழுத்தை வெட்டி சாகடிச்சிடுறானுங்க. இப்போதான் தம்பிக்காரனுக்கு இருந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. அந்த ஒரு டைம் வந்துட்டு ஹீரோனை கடத்திட்டு போய் வச்சிருப்பாங்க, அங்கேருந்து ஒருத்தன் எஸ்கேப் ஆகி போடுவான் எதிரில அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொன்னல, அவனும் நம்ம ஹீரோட தம்பின்னா 2 பேரும் சேர்ந்து குடியாக குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சீக்கிரட்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா ஆப்போசிட் நாட்டுக்காரருக்கு வந்துட்டு அந்த இதுல சமாதானத்துல உடன்பாடு இல்லையா, அதனாலதான் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அதுக்கப்புறம் இதையெல்லாம் ஹீரோயின் ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. இதை தெரிஞ்சு நம்ம தம்பிக்கார பயப்புள்ள வெளியில வந்து கழுத்துல கத்தி வைக்கிறான். நீ என்னை காப்பாத்தி விடுறேன்னு தான் சொன்னேன், இப்ப கழுத்துல கத்தி வச்சா என்ன லாஜிக்கு? இல்ல எனக்கு புத்திசாலிகளை ரொம்ப பிடிக்கும், ஆனா உங்க அழகை என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால நான் வந்துட்டு ஏதாவது தப்பா பண்ணிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுக்காக கத்தி எடுத்து கழுத்தை வெட்ட போற நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ பயப்புள்ளதான் உள்ள வந்து நிக்கிறான். ஆக மொத்தத்துல இது இவங்களோட மாஸ்டர் பிளான். இதை நீங்களும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நானும் கெஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த எபிசோடோட எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ தான் ஹீரோட தம்பி தான் எல்லா வேலையும் பண்ணாங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சு போச்சு. செம்ம கடுப்பாயிட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் உனக்கு தான் கிடைச்சிது, அதனால தான் உன் மேலே பொறாமையாக இருந்தேன் அப்படின்னு கத்தி எடுத்து வெட்ட போக பின்னாடிலேருந்து ஹீரோயின் ஒரு கத்தியை வச்சு சொருகிறா ஹீரோவை காப்பாற்ற. அவன் அந்த குத்தின ஷாக்லேயே அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழ, அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு போயிட்டு என்ன ரொம்ப பயந்துட்டியா? அப்படி இல்லை அப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல அவள் கொஞ்சம் பதட்டத்திலேயே தான் இருக்கா. எனக்காக நீ இவ்வளோ பண்ணுறியா? அப்படி ஒன்றும் இல்லை, ஏதோ தோணுச்சு, அதனால தான் நான் உன்கிட்ட நான் ரொம்ப மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப உன்ட்ட கோபமாக நடந்துக்கிட்டேன், உனக்கு கழுத்தை பிடிச்ச நெரிச்சேன், கடிச்சேன், நீ தான் எனக்கு கடிச்ச அப்படிங்கிற விஷயம் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே நடந்துச்சு. ஆனால் இது எல்லாமே உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன் மேலே கோவம் வரல. இந்த வார்த்தையை நீ மறுபடியும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? எதுக்கு அப்படி கேட்குற? இல்லை ஏன்னா நான் திரும்பி உனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்படியே 2 பேத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் டெவலப் ஆகுது. அவளுக்கும் புரியுது, பயவுள்ள ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஹீரோவை பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறா. அவனும் அப்படியே கரெக்டாக மண்டி போட்டு அப்படியே லவ் அப்படியே 2 பேரும் கண்ணாலேயே பரிமாறிட்டு இருக்கும்போது வெளியில் பனி பெய்யுது. பனி பெய்யறது வந்துட்டு ஹீரோனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. அவள் அப்படி பனி பெய்யறதை ரசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, உனக்கு பனி பெய்யறதுனா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். எங்கள் அப்பா வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் விஷயமா ஒரு இடத்துக்கு மாறி போனாங்க. ஆல்ரெடி அங்கே ஒரு பாலைவனத்தில் பனி பொழிஞ்சதை நான் அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளையா வேறு இருந்தேன்னா எங்கள் அம்மாவும் கூட இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற பனியை வந்துட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு பார்க்கும்போது, ஹீரோ இறந்து போன காதலி வந்துட்டு அப்படியே இவளோட உருவத்தில் அப்படியே தெரியுறாங்க. அந்த பொண்ணும் இப்படி தான் சொல்லியிருக்கும் போல, நான் பனியெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், அப்படியே என்னோட நாக்கெல்லாம் அதில் ஒட்டிக்கிச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறப்ப அப்படியே ஹீரோவும் மெய் மறந்து எனக்கும் சொல்லியிருக்காங்க அவள் எப்படி இருப்பான்னா அப்படிங்கிற மாதிரி அவனோட காதலி அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே இருக்கான். என்னன்னா அவளோட பேச்சும் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த முடி, அதுக்கப்புறம் அவளோட கண்ணு, அப்புறம் வந்துட்டு அவளோட ஹேர் பின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கா. அவள் அந்த பனியில் நடந்து வருவா, அவள் வந்துட்டு 2 ஹேர் பின் யூஸ் பண்ணுவா, அது வந்துட்டு அவள் அழகை இன்னும் அதிகமாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கா. அதே நேரத்தை அப்படியே ஹீரோவும் அங்கே பார்க்குறான். அந்த இறந்து போனதாக நினைச்சாங்கள ஒரு பொண்ணு, ஹீரோவோட லவர்,
அந்த பொண்ணு உயிரோட நடந்து வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஹீரோவை பார்த்த உடனே அந்த பனிக்கு பிடிச்சிருப்பாங்கல்ல கூட, அதை கீழே போட்டு அப்படியே ஹீரோ பக்கம் வருது. இப்போதான்டா 2 பேத்துக்கும் லவ் டெவலப் மாதிரி காட்டுனீங்க, அதுக்குள்ள அடுத்த சக்காளி சண்டை கொண்டு வந்துட்டீங்களா? இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, சக்காளி சண்டை எப்படி டெவலப் ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கெஸ் பண்ணலன்னா என்ன மாதிரி அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாவண்யா சிஸ்டர், நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க, இன்னும் ரொம்ப குஷியாக இருக்கீங்களோ, ரொம்ப ஹாப்பியாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரு 2 டேஸாக செம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகிற மாதிரி வீடியோ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் பெற்ற அந்த ஃபீலை உங்களுக்கும் கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தர்ஷினி சிஸ்டர் கவிதை கேட்டிருந்தேன் சொல்லியிருந்தீங்க. நித்தம் நினைவுகளுடன் வாழும் சித்தத்திற்கு தெரியுமா முத்தத்தின் மருத்துவம் என்னவென்று. 2வது கவிதை. பெண்ணே, உன் காந்த கண்களை முதல் முறை பார்க்கையில் நான் காதலில் விழுந்தேன். நீயும் நானும் மெய்மறந்து அந்த காந்த கண்களில் பேசுகையில் இந்த உலகையே மறந்தேன். 2 கவிதையும் லவ் கவிதையாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். ரூபனி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர். லலிதா சிஸ்டர், ஸ்மைலி 6 ஹார்ட், அதுக்கப்புறம் ஸ்மைலி. கில்லர் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நானும் ரீசெண்டாக ஒரு கவிதை படித்தேன். பிடித்தவர்களுடன் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அது நிறைவேறியவுடன் அது சலித்து போகும். அதுவே ஏக்கமாக இருந்தால் காதல் கூடும். நீயே என் ஏக்கம். இது எல்லாரோட லைஃப்லையும் கண்டிப்பாக நடந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஒன் சைட் லவ் பண்ணவங்களுக்கு இந்த கவிதை பக்காவாக செட் ஆகும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். சப்போஸ்